ராஜ். நான் தான் அந்த படத்தை டிரெக்ட் பண்ணி ரைட் பண்ணி எடிட் பண்ணி அப்புறம் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் ப்ரொடக்ஷன் போது ஒன்றும் பெரிய மனம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு நாட் லைக் ஒரு 10% ஆஃப் தி ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதுக்காக குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஐ ஃபீல் நீங்கள் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணல, கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் த ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்து டீல் பண்ணுறது வந்து ஒரு கேஷ் இஷ்யூ பற்றி டீல் பண்ணுது. ஸோ கேஸ்டிக் இஷ்யூஸ்னும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த பக்கம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனால் நடுவில் வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன், நான் இதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதை சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் எல்லாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூ பண்ணுறேன், அதே மாதிரி இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சு படம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா பி ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் லாட். ஹோப் யூ ஆல் லைக் த ஃபிலிம். தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் லாட். நான் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஸ்டேயிங். ஸோ ஃபர்ஸ்ட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் கிரண், இந்த படத்தோட டைரக்டர். நான் பவித்ரா, லீட் ஆர்டிஸ்ட். என் பேர் விமல், நந்தா கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. என் பேர் சுகந்தி, நான் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன், சுவாதியோட அம்மா. என்னோடய பேர் குமார், குடியாத்த குமார்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். என் பேர் தர்மதீரன், நான் படத்தோட சினிமாட்டோகிராஃபராக இருக்கேன். என் பேர் மோகன்குமார் தங்கராஜ், இந்த ஃபிலிமோட ஆர்ட் டைரக்டர் ப்ளஸ் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், ஆக்ட் பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஆல்வின். இந்த படத்தில் 2 சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் சந்தோஷ், மூவியோட கோ டைரக்டர். என் பேர் வாஞ்சிநாதன், ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் டென்சில், நான் வந்து மாப்பிள்ளை கேரக்டர் ராம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். என் பேர் தென்பாண்டியன், பவித்ராவுடைய இது சுவாதியோட அப்பாவை நடிச்சிருக்கு கேரக்டர். என் பேர் ஜெயபிரகாஷ், நான் அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், குமார்ன்ற மாதிரி அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் படம்னா என் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழன். பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும்னா நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஆக்சுவலி பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி 30% 40% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணோன்னு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாங்கண்ணா. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ வில் ட்ரை டு ஆன்சர். எஸ் சார். சார் நான் என்ன தான் பெங்களூர்னு சொன்னாலும் இல்லை, எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான். நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன். மழுப்பி நிறைய விஷயத்தை காமிக்காமல் இல்லை, இன்னமும் அதனால தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்படி தான் இருக்குன்னு காமிச்சிட்டா மேட்ரு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் லாங்குவேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி, என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது, நான் பேசி அதை சொதப்பானு நினைக்கிறேன். அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் இப்படி தான் இருக்குயா சார். இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சார் டைரக்டர் சார். யா சார். ஓகே சாரி சார். ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல. இப்போது பெங்களூர்னா எந்த ஊரில் தமிழ்காரங்க இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும், நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு. நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவன், சரிங்களா? அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ்ட் ஜாதியை சேர்ந்தவன் நினச்சிக்கோங்களேன். நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிச்சதும் இல்லை. ஸோ நான் அங்கேருந்து வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக அதில் ஒன்றுமே தெரியாது சார். உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறது அதிகபட்சம் கன்னடா தமிழ் பிரச்சனை தான். அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பேர் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில் நடந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போர்ட்ரே பண்ணும்போது என்ன போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல, கடவுள் இல்லைன்றாங்க, ஏத்திசம் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார். ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தை நான் சேர்றதில்லை. ஆனால் பட் நீங்கள் என்ன அப்படி போர்ட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே, நானே வந்து ஒரு படம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், எங்கள் சைடில் இருக்குது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாப்பிள்ளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவனை ஒரு ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி. ஆனால் நான் சினிமா பண்ணணுன்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல, சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார். எப்படின்னா அவங்க 5 நிமிஷத்தில் வந்து அவங்க ஜாதி நான் போட்டு வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வரும்போது இல்லை, எப்படின்னா போட்டு வாங்கிடுங்க, வாங்க ப்ரோ எந்த ஊர், பெங்களூர் ப்ரோ. நான் பெங்களூரா நீங்கள்? கர்நாடகா சார். தமிழ் ப்ரோ. நான் தமிழா? எந்த ஊர்? வேலூரா? நான் குலதெய்வம் அப்படி இப்படின்னு போட்டு 5 நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் பொதுவாக பேசுகிற மாதிரி நான் சினிமாசில் வந்தவன், நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ண அந்த மைண்ட் செட்டில் வரல.
இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க நினச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா, அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ ஒரு சங்கி, நீ ஒரு ஆர்எஸ்எஸ், நீ சாமிக்கு நம்பிக்கை இருக்கவன்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பண்ணுற படம் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம், நான் என்ன பண்ணோம், எனக்கு நான் பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார். தேங்க் யா. ஆமாம், அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், இப்போ சொல்லுமா அப்பா பண்ணி தப்பான்னு கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், பையனை சாவச்சவன் வந்து குழந்தைய சாவடிக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதோட செகண்டரி என்ன தெரியுங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்க்ரீம்னு நம்புறவன் நான் சரிங்களா. இப்போ இஃப் இன் கேஸ் திங்க் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வேறு எதுவும் ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் அதே குழந்தைய அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓன்னு கொண்டாடி இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன், அதுதான் உண்மையான ரிவெஞ்ச். நான் வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாதம் வந்து போயிட்டு ஈஸியாக பண்ணிருக்கலாம். பட் ரியாலிட்டினாவும் அதை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவங்க அப்பா அப்படி அந்த குழந்தைய தூக்கி கொண்டாடுறாரோ அதே மாதிரி தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, அந்த காலத்துலேருந்து அது ஏதோ வந்துச்சு தூக்கி கொண்டாடுறாங்க. அதுதான் நான் மீன் பண்ண நினச்சேன் சார். மேம் சாரி டைரக்டர் சார், நீங்கள் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட் பார்க்குறாங்கன்ட்டு, அது முன்னாடிலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது நீங்கள் இந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் வச்சுருந்தீங்க. ரஞ்சித்தே மேடையிலே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன், ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம். அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்போ மற்றவங்களும் ஜாதி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் என்ன எடுத்தாலுமே வந்து நான் அவங்கள வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன். எனக்கு ரஞ்சித் நான் ஒர்க் ரொம்ப 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 பிடிக்கும். நான் அதனால வந்து இப்போ உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா சார்பாடா பரம்பரை தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன சொன்னால் அந்த விஷயத்தை போட்டுக்க மாட்டேன். அவர் ஃபிலிமாக நான் ஃபாலோ பண்ணுவேன். பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் அவர் சொல்கிற லைஃப்பில் அதை கற்றுக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார். ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்கள் சார். இப்போ வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சொல்லாமான்னு தெரில. நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு ஆப்வியஸாக நான் சொன்னேன், நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன். இங்கேருந்து வந்து எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தோந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். மாற்ற மாட்டேன், அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறும்னு நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது நான் போய்ட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க, நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் படம் போய் காமிக்க போகிறேன். இப்போது ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மணி இதெல்லாம் இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்திஸ் மோடில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொண்டால் ஆகிட்ட பேருக்கு தெரில, கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்க எல்லாருமே சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேணுமா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு படத்தை காமிக்கலான்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போகிறேன். 4 நாள் படத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் 5ஆவது நாள் தான் எனக்கு தெரிய வருது 4 நாள் நான் பொட்டு வச்சுருப்பேன். 5ஆவது நாள் பொட்டு வைக்காமல் போகிறேன், படத்தை பார்க்குறாங்க. இது நான் யாரும் மீன் பண்ண சொல்ல, ஏன்னா இது போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டரலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போது நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்கிறேன், நான் அதை ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் கடவுள் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறோம், அது தப்புன்னு மீன் பண்ணுறது தப்பு. இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போது கண்டிப்பாக புத்தரை வந்து அவங்க ஒரு ஹியூமன்ன்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே. ஸோ அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள்ன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது, கடவுள்ன்ற பேர் தான் அவங்களாம் தான் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார், மிக்ஸ்டாக தான் நம்ம யாரும் இருக்கோம். நம்ம சாமி கும்பிட்றோம், நம்ம ஒரு கேஸ்ட்டில் பொறுந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரும் கத்தி தூக்கினோ சுற்றுறதோ, நம்ம யாரும் ஹர்ட் பண்ணுறதில்ல. சமூகமாக எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் கூட்டமாக இருந்தாங்க, கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும். அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும், நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது அப்படி தான் சார். சார் அது ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார், அந்த படத்தில் அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணார், அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே. ஒரு அப்பாவி அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்டு அந்த கேரக்டரை. அதே மாதிரி இன்னொன்று, அந்த குமார் கேரக்டர் வந்து என் கேரக்டர் நெகட்டிவ்னாரு. எனக்கு படத்துலேயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட், மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க தெரியுமா சார்? அவர் மைக் பார்க்கல அவர் என்ன. அது சார், மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே, அந்த மாப்பிள்ளை கேரக்டர் யாருமே சார், உண்மையிலே நான் தான் சார். இப்போ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தேவையில்லாமல் அவனை ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பிறந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவனை ப்ளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பிறந்து அவனோட ப்ராப்ளமே தவிர அவன் ஒன்றுமே பண்ணல.
அந்த மாதிரி தான் சார் நானும். இப்போ நான் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன். எப்போவுமே வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு படம் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்குவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்கிறாங்க தவிர என் சைட்லேயே தப்புக்குதுன்னு காமிச்சிட்டா மேட்ரே சால்வ் ஆயிடுச்சுல சார். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன். அந்த மாப்பிள்ளை கேரக்டர் நான் தான். அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணும், கடவுள் போய் நான் காலைல வேண்டிய வேலை நடக்கணுன்ட்டு. ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன், என்னால் பொட்டு வச்சுன்னு போக முடியல. புரியுதில்ல சார்? ஸோ அதனால தான் சார். சார் அது வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மீட் பண்ணிடுறீங்க, போயிடுறீங்க. ஆனால் இந்த பையன் கூட நான் ட்ராவல் பண்ண போகிறேன், இவங்க கூட நான் காசு போட போகிறேன், இவன் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த படம் காசு பண்ணோன்ற தாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற சைடு மாதிரி தான் ஆப்போசிட்டும் ஜாதகம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ப்ரொடக்ஷன் சைட்லலாம் சொல்கிறேன் சார். இப்படிலாம் இருக்குது சார். சார் நான் பெங்களூரில் பிறந்தேன்னு சொல்ல சார். நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார். ஸோ அங்கே நம்ம இன்னொருத்தர் இருக்கார், டேனியல்ன்ற ஒருத்தர். ஸோ நாங்கள் 2 பேரும் அந்த ஏரியா தான் பிறந்திருக்கோம். ஆனால் இல்லை சார், சொல்லி முடிச்சிடறேன். 1 செகண்ட், சாரி டு இன்டரப்ட் சார். அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார், இப்போ பெரியார் வந்து ஒரு கனடா பான் ஃபேமிலியிலேருந்து தான் வராரு. தெரியும்னு நினைக்கிறேன் சார். கனடா பான் ஃபேமிலியிலேருந்து அவர் வராரு. அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னென்ன தப்பாக தோணுச்சோ, அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடிங்க இருப்பாங்க, அவர் பார்த்து கற்றுட்டு இருப்பார்ல. அந்த மாதிரி நான் எனக்கு இப்போ இருக்கிற அறிவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எனக்கு பெரியார் தெரியும் சார். ஆமாம் சார், அது ஏன் வச்சுருக்கானா சார்? ஆமாம், அது ஏன் வச்சேன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா நவயுக கண்ணகி சார். உங்களுக்கு தெரியும் சார், கண்ணகி வந்து பெரியார் வந்து முட்டாளுன்னுவார். அவர் ஏன் முட்டாளுன்னு சொல்லுவார்னா, நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான இல்லை அதுதான் சொல்ல இல்லை முடிச்சு இல்லை சார், முடிச்சிடுறேனே சார். இல்லை அது தப்பு தான், ஆனால் முடிச்சிடுறேன். அந்த பொண்ணு பார்வையில் தப்பு, டைரக்டர் பார்வையில் இல்லை. நான் டைரக்டர் வந்து அது மட்டும் சொல்ல, படத்தில் வேறையும் சொல்கிறான். சரிங்களா? அதான் சார் பாயிண்ட். கம்மிங் டு பாயிண்ட்டில் இப்போ வந்து கண்ணகி வந்து உங்களுக்கு தெரியும் முட்டாள்னு சொல்லுவார்னா, உன் புருஷன் வந்து கோவலம் வந்து உனக்கு ஒழுங்காகவே இல்லை, ஒரு மாதவி அங்கே எங்கேன்னு போயிட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை சாவச்சிட்டாங்கிறதுக்காக நீ மதுரையே அடிச்ச. அண்ட் அவங்களே அவங்கள அறுத்துட்டு செத்துறாங்க, விச் இஸ் அந்த மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் அது இருக்குது. அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசென்ட் பீப்புள் 1000 பேரை சாவச்சிருக்கன்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டாளுன்னு சரிங்களா? படத்தில் அப்படி தான். இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும், அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணுக்கு அந்த பற்றின ஒரு புரிதல் இருக்காது. பெரியாரிஸ் மயிரானின்னு பேசுவோம், எச்ச வைக்கும், என்ன வைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவன் இறந்துட்டு பேர் தான் பெரியாரே படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு எப்போ வந்து அவன் வயிற்றில் வச்சு நான் அந்த இடத்துல நிற்கலாரோ அப்போ தான் கீழே விழுறா. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்குது. நான் அவன் நம்புகிறேன் சார். இப்போ நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும்னா ஃபஸ்ட்டு அவங்க இறக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாருன்னு சொன்னதான் கேட்பாங்க. நான் நம்புகிற டைப் அதான் சார். சார் நிறைய சொல்லியிருக்கேன் சார். இல்லை சார், ஃபோட்டோ காமிக்கல. அந்த பொண்ணு கடைசியில் வந்து புக்கு படிக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்கனாலே ஆப்வியஸாக அது இல்லை சார். அதான் சார் மீன் பண்ண வந்தேன் சார். ஆமாம் சார், அது அவங்களோட தனிப்பட்ட இது சார். இப்போ பொண்ணுங்க வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை சார். அவங்களோட லைஃப் அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஆமாம், சுயமாக சிந்தின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு அது தேவைப்பச்சு சார். இப்போ வந்து பாருங்கள், சிகரெட் பிடிக்கிறாங்க, இது பிடிக்கிறாங்க, எல்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் சார். இந்த பொண்ணு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அது அந்த பாயிண்ட் ஏன் சார் இப்போ வாங்க சார், நான் ஹாஸ்பிட்டல் முன்னாடி காமிக்கிறேன். எவ்வளோ ஹாஸ்பிட்டல் முன்னாடி டாக்டர்ஸ் தம் அடிப்பாங்க தெரியுமா சார்? கமிங் டு தி பாயிண்ட், ஒரே நிமிஷம் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன தெரியுங்களா, தம்மு பற்றி சொல்கிறீங்க தெரியுங்களா? இப்போ நான் ஒரு டைரக்டராக வந்து நான் த்ரில்லர் படம் பண்ணணும் தான் வந்தேன். த்ரில்லர் தான் என்னோட ஜான்ரா சரிங்களா? ஸோ த்ரில்லர் மைண்ட் செட்டில் யோசிச்சதுனால ஆடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருந்துச்சு தெரியுமா, ஓ தம் அடிக்கிறாள் இவளுக்கு எப்படி கொல்த பிறக்கும் தாட் இருக்கும், கடைசியில் கொல்த பிறகு தெரியுங்களா? அதுக்காக தான் அதை வச்சிருந்தது. சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம் சார். அது வந்து ஒரு கண்ணகி, அந்த பழைய படம் இப்போ இந்த கண்ணகி இல்லை, இதுக்கு முன்னாடி 80s வந்த கண்ணகி, 70s வந்த கண்ணகி இருக்குது தெரியுங்களா? ஸோ அதோட ஃபாண்ட் சிமிலராக யூஸ் பண்ணலான்ற பிளானில் தான் அதை பண்ணுது. கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன். அது வந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பேசியிருக்கேன்னா, இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த கொல்தை பொருந்துச்சு, ஓ இது கடவுள் கொடுத்துட்டா நான் கடவுள் எல்லாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க. அது நான் மொத்த ஜாதி பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். நான் அப்படி மீன் பண்ணல. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. பட் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்ணுறாங்களே, இந்த மூட நம்பிக்கைனால தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு அந்த மீன் பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது. ஆமாம் சார், நம்மளாம் பெரியாரிஸ்ட் ஃபாலோவர் சார், அதனால தான் பிளாக்ல வந்தோம் சார். கேவலப்படுத்தலை சார், நான் சொல்கிறேனே சார். அவங்கள நான் இந்த பாயிண்ட்டை நம்புகிறேன் சார்.
சார் நான் சொல்லிடுறேன் சார். இந்த உலகத்தில் இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஐடியாலஜி சார், சரிங்களா? அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்ணுறான்றதுக்காக இங்கே பிரச்சனையை வந்து கூட்டம் சேர்க்குறது தான். கூட்டம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா, அவன் ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தையே ப்ளேம் கேம் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு அம்பேத்கர் ரைட், நான் ஒரு முருகர் சிவன் ரைட், நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். அட் சேம் டைம் அவங்களோட சில ஐடியாலஜிஸ் தான் நான் ஃபாலோவும் பண்ணுவேன். நான் வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக இன்னொருத்தர் நான் வெறுக்க மாட்டேன். எல்லாரும் நல்ல விஷயத்த சொல்கிறாங்க சார். இப்போ பாருங்கள் சார், இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான், இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான், கிறிஸ்டினிட்டி நல்ல ஐடியாலஜி தான், இந்தி ஒரு நல்ல ஐடியாலஜி தான். இப்போ வந்து ஒரு காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எல்லாம் அச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் தேடாமல் பாலஸ்தீன் போனாங்க. இப்போ அதே இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் அடிக்குது. இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேறு கண்ட்ரியில் பாம்பு போடுறாங்க, சாவடிக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு இல்லை, அந்த தனிப்பட்ட மனிதன் எவன் பண்ணுறனோ அதுதான் தப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன் சார். சார் நான் நல்லவனாக காட்டிக்க விரும்பல, நான் நல்லவனாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் சார். சீரியஸாக இல்லை சார், நான் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒன்றே ஒன்று முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா அப்படிலாம் இல்லை சார். இல்லை, இப்போ எனக்கு புரியல உங்கள் கொஸ்டின். நான் பொட்டு வச்சுன்னு போனால் இல்லை ஒரு இன்னொரு அப்படிலாம் இல்லை சார். நான் அப்படி இருந்தால் வந்து இப்போ எங்கள் டீமில் வந்து ஃபுல் மிக்ஸ் சார். ஃபர்ஸ்ட்லி இந்த பாயிண்ட் ஏன் தெரியுமா சார், எங்கள் மைண்ட் செட் எப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா, ஃபஸ்ட்டு பெங்களூர்காரங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும் சார், சரிங்களா? நாங்கள் வந்து அங்கே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தமிழ்காரங்களே தவிர அவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை, சரிங்களா? இது எங்களோட மைண்ட் செட் சார். ஸோ அதனால் வந்து நான் இந்த குரூப்பிஃபை பண்ணுறது இவங்க அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் என்றைக்குமே இருந்துச்சு. நாங்களாம் ஒன்றா யுனைடடாக இருப்போம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதின்னு யாரும் நம்மளை ஒரு நாளும் கேட்டதும் இல்லை. நம்ம ஒர்க்கு டேலண்ட்டு ஆர்ட் அவ்வளோதான் சார், நிறைய அதை பற்றி போகிறதில்ல. இல்லை சார், அவர் பாவம், அவர் வந்து ஒரு ஆக்டர், அவருக்கு வந்து நிறைய லைஃப் இருக்குது. நான் ஒரு டைரக்டர், நான் அதை நான் சொல்லணுன்ட்டிங்களா? வானா சார், நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சார். சார் அது கண்டிப்பாக வந்து ஆமாம் சார், ஆனால் அது நான் சொல்ல முடியாது சார். இதில் பெண்கள் புகைப்பிடிக்கிறது கூட ஓகே, நீங்கள் இப்போ காட்டுக்கிறது பார்த்தா ஆண்கள் துணை இல்லாமல் வாழ முடியும்னு காட்டு. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளைங்க அதிக பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்ன அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே ஜி. எனக்கு அது நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வருங்கால சந்ததி இல்லை சார், எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகலை சார். ஸோ அதனால் வந்து நானும் அந்த மோடில் தான் இருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பொண்ணு தேடணும், பொண்ணு பிடிக்கணும், இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம ஜாதி பையனாவா பார்த்து முச்சுவிடு, மாமா பையனா இப்படின்ட்டு. ஆனால் இப்போ அது இல்லை, நிறைய இடத்துல ஒடியும் போதில் பசங்க எஃபர்ட் போடணுமாங்க சார். பொண்ணுங்க வந்து கடவுள் சார், கடவுளை பார்க்க திருப்பதி வரைக்கும் மலை ஏறுறீங்களே, அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு ஒரு பொண்ணு வேணா பிடிங்க, அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சு. படத்தில் அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா, என்ன சார் காரணம்? ஆமாம் சார், தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சரில் மோஸ்ட்லி, நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லி இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான். இங்கே வானா தலையாட்டணும், போனா தலையாட்டணும், அவங்க என்னத்த பண்ணாலும் தலையாட்டணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படத்தை வந்து ஒரு 4 சாப்டர்ஸ் மாதிரி சொல்லலான்ற மாதிரி பிளானில் இருந்தேன். ஸோ சாப்டர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. சரி புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை காமிக்க அவன் ஹாப்பியாக இருக்கான். செகண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டார்க் ஆகும், அதுக்கப்புறம் தான் இவளுக்கு பிரச்சனை ஆகும். 3வது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆடவே ஆரம்பிப்பான், அப்போ தான் அந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணிக்குவான். கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்குவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான். அதனால தான் சார் எல்லாமே நடக்குது. ஆக்சுவலி சார் இது மட்டும் நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இது ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்க சார். இப்போ ரியல் இன்சிடென்ட் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரியல் இன்சிடென்ட்டில் அந்த கேள்விப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான விஷயம். ஆக்சுவலி படத்தில் வந்து தான் இவர் மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன், அந்த பொண்ணு விஷயத்தை நான் காமிக்கல. ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட் அந்த பொண்ணையும் சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. 2 பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 க்ரூவலான விஷயம். என்ன ஆச்சுன்னு வேணால் நான் சொல்வேன். அவங்க கப்புள்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணினாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க. அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல, அந்த ஊரில் வந்து அவங்கள வந்து உட்கார வச்சு, அந்த பொண்ணும் பையனை உட்கார வச்சு 2 பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்கள தூக்கி ஆற்றுல போட்டு, அதனால தான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்ட மாதிரி இருக்கும். பாடி வந்து வேறு ஏதோ ஊரில் கெச்சு 4 நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை. ஆனால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் சார். ஆமாம், ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார், அதனால தான் படின்றது சார். அது புரியுது. அது நம்ம அம்பேத்கர் சார் சொல்கிற மாதிரி தான், எஜுகேட் ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும். தான்
அதான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பாடியும் சேர்ந்து துண்டு துண்டாக வெட்டி தான் எடுத்துன்னு போகணும் நினைக்கிறேன். ஆமாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் இல்லை சார், ஆக்டிங் ஒரு ஸ்கில் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டீம் வந்து எனக்கு ஸ்மோக் எப்படி பண்ணுன்றதும் கற்றுக் கொடுத்தாங்க ஸ்பாட்டில். ஸோ அப்படியே உள்வாங்கி புகை விளை விட்டது தான். சார் அது சொன்ன மாதிரி தானே பண்ண முடியும். இப்போ அவங்க சொன்னாங்க வாயில் வச்சுட்டு வெளியே விட்டால் தான் ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்றது. ஸோ சார் மெயினாக இன்னொன்று நான் சொல்லணும்னு, ஏன்னா நிறைய பேர் கிளம்புறதை பார்க்குறேன் நான். ஃபர்ஸ்ட்லி வந்து நான் இந்த இடத்துல நான் ஷார்ட் ஃபிளிக்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ப்ரொடியூஸ் இது சப்போர்ட் பண்ணாங்க, இங்கே வந்திருக்காங்கன்றதை விட மெயினாக நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம ஒரு பெங்களூர்லேருந்து வரோம், நம்ம வேறு கல்ச்சர், ஆக்சுவலி நம்ம ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் இந்த படமும் வந்து நான் ஒரே ஒரு ஐடியாலஜி பற்றி இல்லாமல் 2 ஐடியாலஜிஸ் பற்றி பேசுகிறேன் போதில் ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நிறைய ஓடிடி நான் ஸ்டார்டிங்கில் பிச் பண்ணேன். அவங்களோட ஐடியாலஜிவே என்ன இருந்துச்சுன்னா, நீ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணால் ஒரு சைடு கூட்டம் வரும், நீ 2 பக்கமும் இப்படின்னு காமிக்கும் போது வந்து உன்னை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் ஷார்ட் ஃபிளிக்ஸ் அவங்க பார்த்து இதை எடுத்து இப்போ வர 24th 8:30 AM வந்து இந்த படம் வந்து ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது சார். கண்டிப்பாக நிறைய பேர் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்து எல்லாம் லைக் ரிவ்யூஸாக ஷேர் பண்ணிங்கன்னா I'd be really happy. அண்ட் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் இருந்தாலும் வந்து நிறைய விஷயம் நான் தப்பும் பண்ணியிருப்பேன், நான் கற்றுக்கவும் விரும்புகிறேன். இட்ஸ் நாட் லைக் நான் ஒன்றும் காவியத்தை எடுத்துட்டான்லாம் இல்லை, கற்றுக்கவும் விரும்புகிறேன். உங்களோட ஓப்பன் ரிவ்யூஸை நீங்கள் ஷேர் பண்ணலாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி 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 சார். நன்றி சார்.